ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அகாடமி. நம்ம தமிழ் அகாடமியில் எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா டேலி சம்மந்தமான வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். டேலி ஏபிஐலேருந்து டேலி பிரைம் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய சந்தேகம் கேட்குறாங்க. என்ன சந்தேகம் கேட்குறாங்க அப்படின்னா, 199% எப்படி கேட்குறாங்கன்னா, எங்கே வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம், அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம சரிங்களா, அதுலேருந்து எனக்கு இந்த டவுட்டு அந்த டவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 1% புதுவிதமான கேள்விகள் கேட்குறாங்க. அதுலேயும் ஒரே கேள்வி அடிக்கடி என்கிட்ட கேட்கப்படுது. அதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஒரு நண்பர் என்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்டார் அப்படின்னா, சார் நான் டேலி அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா பில் நம்பரையும், அதாவது சேல்ஸ் பண்ணக்கூடிய பில் நம்பரையும் அதே சேல்ஸ் வவுச்சர் நம்பரையும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பில் நம்பர் இன்றைக்கி 50வது நம்பர் அப்படின்னா, சேல்ஸோட வவுச்சர் நம்பர் 50 அப்படி இருக்கும். சரிங்களா, அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி என்ட்ரி மெயின்டைன்மெண்ட்டே வராங்க. சப்போஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 51வது பில் போடும்போது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த வவுச்சரை ஏதோ தவறுதலாக டைப் பண்ணிட்டாங்களா, இல்லை சப்போஸ் ஏதோ கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கேன்சலான வவுச்சர் பில்லை அதே மாதிரி வவுச்சர்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷன் சிம்பிள். இதை பற்றி எங்கே வீடியோ போட்டிருக்கோம். அவங்க கேன்சலும் பண்ணிட்டாங்க. ஓகே, அதான் கேன்சல் பண்ணிட்டாங்களே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போ புது பிரச்சனை என்னென்னா, சார் எங்கே இந்த கேன்சல் பண்ண பில்லுலேயே அந்த நம்பர்லேயே புதுசாக ஒரு என்ட்ரி போட சொல்கிறாங்க, ஒரு பில் போட சொல்கிறாங்க. அப்போ எப்படி சார் நம்ம கேன்சல் பண்ண டேலி வவுச்சரை எப்படி நம்ம ரெட்ரோ பண்ணி என்ட்ரி போடுறது? இதுதான் டவுட்டு. இந்த டவுட் எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக அந்த வீடியோ எப்படி நம்ம கேன்சல் பண்ண வவுச்சரை திருப்பி மறுபடியும் என்ட்ரி போடுறது அப்படின்னு தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சேல்ஸான பில் புக்கை பார்த்து அந்த என்ட்ரி ஃபுல்லாக டேலியில் போட்டே வருவோமா. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நிறைய என்ட்ரி நம்ம போட்டே வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 5 பில் என்ட்ரி நம்ம போட்டுட்டோம். இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்க, 3வது நம்பர் பில்லு, அதாவது இன்வாய்ஸ் நம்பர் 3வது நம்பர் பில்லு கேன்சல் பண்ணிடுங்க. சம் இஷ்யூ எதுனாலும், என்ன காரணம்னா இருக்கலாம், அந்த பில்லை கேன்சல் பண்ணுங்கள், அந்த இன்வாய்ஸ் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த இன்வாய்ஸை நம்ம என்ன செய்யணும், டேலியில் எப்படி கேன்சல் பண்ணுறது? ஆக்சுவலாக மேனுவலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரிஜினல் பில்லை வச்சு அடிக்கட்டு வச்சு கேன்சல் அப்படின்னு பண்ணி அந்த இன்வாய்ஸ் நம்பரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் மேனுவலாக பண்ணுறது. இப்போ டேலியில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றக்குள்ள உள்ள போயிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக் அப்படின்றக்குள்ள போயிடலாம். லெஜர் அப்படின்றக்குள்ள போயிட்டு நான் சேல்ஸ் லெஜர் அப்படின்ற சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Alt + F2 ப்ரெஸ் பண்ணி இந்த ஃப்ரம் டு டேட்டா நான் அழிச்சு விட்றேன். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்க, சேல்ஸ் பண்ண 3வது இன்வாய்ஸ் நம்பர், அதாவது 3வது பில்லு கேன்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த என்ட்ரி அந்த விஜய் அப்படின்ற நபருக்கு தான் நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம். இன்வாய்ஸ் நம்பர் 3 உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். 1 மேலே சேல்ஸ் பண்ணியிருக்கோம் விஜய்க்கு, சேல்ஸ் நம்பர் 3 இன்வாய்ஸ் நம்பர். இப்போ இந்த பில் நம்பரை கேன்சல் பண்ணு சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மேனுவலாக என்ன செய்வாங்க, அடிக்கட்டில் வச்சு கேன்சல் அப்படின்னு போட்டுருவாங்க. டேலியில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த என்ட்ரி நிறைய பேர் டெலிட் பண்ணுவாங்க. ஓகே, நமக்கு இந்த என்ட்ரி தேவையில்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெலிட் பண்ணுவாங்க. அப்படி டெலிட் பண்ணவே கூடாது. இப்போ டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் நம்ம டெலிட் பண்ணிட்டா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 3ஆம் நம்பர் என்ட்ரி டெலிட் ஆகிரும். சரிங்களா, அந்த என்ட்ரி ஃபுல்லாக டெலிட் ஆகிரும். இந்த 3ஆம் நம்பருக்கு பதிலாக 4ஆம் நம்பர் என்ட்ரி 3ஆக மாறிடும், 5ஆம் நம்பர் என்ட்ரி 4ஆக மாறிடும். இப்படியே வரிசையாக எத்தனை பில் நம்பர் போட்டிருக்கலாம் அத்தனை பில் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போயிடும். ஓகேவா, இது மிகப்பெரிய தவறு. புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், வவுச்சர் நம்பரை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் கம்பல்சரியாக. அப்போ நம்ம என்ன செய்யறோம், 3ஆம் நம்பர் வவுச்சர்னா 3ஆம் நம்பர் பில்லு, 4ஆம் நம்பர் வவுச்சர்னா 4ஆம் நம்பர் பில்லு அப்படின்ற அர்த்தம். சரிங்களா, அப்போ 3ஆம் நம்பர் வவுச்சரில் நமக்கு என்ன செய்யறது, வவுச்சர் நம்பரும் இருக்கணும், சேம் சைடு அந்த என்ட்ரியை டெலிட் பண்ணணும். 97,000 ரூபா அந்த அமௌண்ட்டையும் டெலிட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கேன்சல் வவுச்சர். சரிங்களா, இந்த வவுச்சரை Alt + X ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், இந்த வவுச்சரை கேன்சல் ஆகும். Alt + X ப்ரெஸ் பண்ணால் இந்த வவுச்சர் கேன்சல் ஆகும். நம்ம என்ன செய்யலாம், எஸ் அப்படிங்கிறது என்ட்ரியை கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி வேணால் திருப்பி Alt F2 ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரம் டு டேட் எதுவுமே இல்லை. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வவுச்சர் 1, 2, 3 இல்லை, 4, 5 இருக்குது. ஓகேவா, இதுதான் ப்ரொசீஜர். இப்போ வவுச்சர் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா, சப்போஸ் இப்போ நம்ம கேன்சல் பண்ண சொன்னாங்க, நம்மளும் கேன்சல் பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ கம்பெனியில் என்ன நடக்குதுன்னா, ஒரு 3, 4, 5 டேஸ் கழிச்சு திரும்பி சொல்கிறாங்க, இல்லை அதே பில்லில் நம்ம வேறு அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறோம், அதே பில் நம்பரில் அதே வவுச்சர் நம்பரில்
நம்ம வேறு அமௌண்ட்டுக்கு என்ன செய்கிறோம், சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். திருப்பி அந்த வவுச்சர் நம்பரை நம்ம கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரது அப்படின்ட்டு பார்க்கலாம். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு Alt F2 ப்ரெஸ் பண்ணி இந்த டேட்லாம் அழிச்சு விட்ருங்க. அதாவது இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்களா, எக்ஸப்டேஷன் ரிப்போர்ட்ஸ், அதாவது Ctrl Jவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம காமிக்கும் கேன்சல் வவுச்சரா இல்லை போஸ்ட் டேட் வவுச்சரா இல்லை ஆப்ஷனல் வவுச்சரா காமிக்கும். இப்போ நம்ம கேன்சல் வவுச்சர் அப்படின்ற ஓப்பன் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த வவுச்சர் வந்துருச்சா, அந்த வவுச்சர் நமக்கு என்ன சொல்லுதுன்னா கேன்சல்டு அப்படின்னு காமிக்குது. சரிங்களா. ஆனால் இந்த என்ட்ரி போடுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான வேணும், அந்த பில்லு வேணும். அதாவது நீங்கள் அடிக்கட்டு போட்டிருப்பீங்க இல்லையா, மேனுவல் பில்லோ இல்லைன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பில்லு போட்டிங்கன்னா அந்த பில்லோட காப்பி வேணும். இது எல்லாமே அழிஞ்சிருக்கும் போது அந்த ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே பிளாங்காக இருக்கும் அந்த வவுச்சர். இப்போ இந்த வவுச்சரை போய் நீங்கள் என்ன செய்யணும், யார் பர்டிகுலர் பேருக்கு விற்றுருக்கீங்க, யாருக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கும் போது அதுக்கு வந்து இந்த பில் நம்பரில் நான் என்ன செய்கிறேன், நான் வந்து ராமுக்கு விற்கிறேன். சரிங்களா. இங்கே வந்து ஒன் கம்ப்யூட்டர்ஸ், இதுலேயும் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பில் அமௌண்ட்டை நான் என்ட்ரி பண்ணுறேன். சரிங்களா. இப்போ நம்ம என்ட்ரி பண்ணோம்னா அதே சேம் பில் நம்பர்லேயே அதே வவுச்சர் நம்பர் என்ன செஞ்சிடும், என்ட்ரி ஆயிரும். சரிங்களா. அந்த கேன்சல் வவுச்சரில் அது இருக்காது. சரிங்களா. அப்போ ஒரு வவுச்சரை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதே வவுச்சர் எப்படி ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுடைய மேலான கருத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் என்னுடைய சந்திக்கிறேன். தேங்க்யூ.